மகர ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்வுகள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இந்த வாரம்? இந்த வாரம் சூரிய கிரகணம் இருக்கின்றது. 7ஆம் இடத்தில் உங்களுக்கு கிரகணம் ஏற்படக்கூடிய வாரமாக இருக்கிறால் நிதானம், பொறுமை, பண விஷயத்தில், நண்பர்கள் விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல், பண பரிமாற்றம் போன்றவற்றில் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் 6இல் செவ்வாய் இருக்கின்ற யோகம், 3இல் சனி வக்ரமாக இருந்தால் குரு பார்வை, இவையெல்லாம் பலம். சூரியன் உங்களுக்கு 7இல் இருந்தாலும் குருவோடு சேர்க்கை, குரு நன்றாக இருக்கிறார். இந்த வாரம் உங்களுக்கு குரு 7 உச்சம். ஆனாலும் இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. சந்திரனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலன், வெள்ளி போன்ற நாட்கள் சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நாள். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம், உங்கள் ராசிக்கு இப்போ 10ஆம் லாபாதிபதி அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய், அவர் 6இல் இருக்கிறார், நல்ல விஷயம். ஆனால் அதே சமயத்தில் 10ஆம் இடத்துக்குரியவர் 9இல் நீச்சமாக இருக்கார். இருந்தாலும் சனியுடைய பார்வை இருக்கிறது. பாகிஸ்தானத்தில் சுக்கிரன் உட்காருவது ஒரு யோகம், சனியுடைய பார்வையும் இருக்கிறது. எனவே வருமானம் நன்றாகவே இருக்கும். கிரகண நாளில் கொஞ்சம் நிதானம் காட்டுங்க. மற்றபடி அது பெரிய முதலீடுகள் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. தவிர வருமானம்லாம் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. மக்கள் வராமையாக போகிறாங்க வெளியே. ஆகையால் இந்த வாரம் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும். சந்தோஷமானத்தில் பெரிய முதலீடு தவிர்க்க வேண்டும். முற்றிலும் இந்த வாரம் உங்களுக்கு அது மாதிரி வருது. கிரகணம் 11ஆம் தேதி 12ஆம் தேதி கிரகணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் அப்படியே உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கும் போயிடும். இது தாங்க கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். வருமானம் மிச்சி நன்றாக இருக்கும். உத்தியோகம் சூரியன் குரு சேர்க்கை என்கின்ற சிவராஜி உத்தியோகம் இருக்கிறது. அதனால் உங்களுக்கு எந்த விதமான பிராப்ளம். அவர் கிரகண நிலையில் அவரே இருக்கார். அவர் என்ன பண்ண போகிறார்? ஏன்னா உங்களுக்கு 8ஆம் இல்லையா, சூரியன் பகை கொண்டவர். சூரியன் அப்பா தான் சனிக்கு, ஆனாலும் பகை காட்டுகிறார். எனவே அதெல்லாம் ஒன்றும் உத்தியோகத்தில் பிரச்சனை இல்லை. உறவுகள், கணவன் மணி உறவு, நண்பர்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரகண நாட்கள் மட்டும்தான் இந்த கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி 7 குரு இருக்காரு, அதில் நல்லது. ஆரோக்கியம், செவ்வாய் 6இல் இருக்கிறது யோகத்தை கொடுக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எதிரிகளை அழிக்கக்கூடிய வல்லமையை கொடுக்கும். எதிரில் ஒதுங்கி இருப்பார்கள். இதெல்லாம் சாதகமான ஒரு விஷயம். மற்றபடி பார்க்கின்ற பொழுது கிரீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். இந்த வாரம் கிரீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். கிரீம் என்கின்ற மந்திரத்தை சொல்லுமே உங்களுக்கு பலம் பெறுவார் செவ்வாய் பகவான். அது இன்னும் யோகத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலை வரும். வெற்றிக்குரிய வாரம். நலம் பெறுக, வளம் பெறுக.